நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திரு புகழேந்தி அவர்கள். சார் வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய விலகலை அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவரோடு பயணித்த ஒருவராகவும் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. எப்படி பார்க்கிறீங்க இந்த முடிவை? மதிய வணக்கம். மிகவும் சரியான ஒரு முடிவு. அதைத்தான் சொன்னேன். அவர் விலகினால் அரசியலில் பெரிய மாற்றம் வரும் என்று சொன்னேன். நாங்கள் எல்லாம் விலகியே வந்து விட்டோம். நானும் ஜே.சி.டி. பிரபாகரன், கோபாகிருஷ்ணன். இதுதான் முக்கியமான காரணமாக இருந்தது. ஒரு பேச்சு கேட்டு இப்படியே போய் கொண்டிருந்தார். ஆகவே ஒரு சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்திருக்கிறார். அதுதான் தொண்டர்கள் முடிவு, மாவட்ட செயலாளர் முடிவு, நிர்வாகிகள் முடிவுகள் என எனக்கு எல்லோரும் சொல்லியிருந்தார்கள். ஆகவே இனி பிஜேபியினுடைய வாழ்வு கேள்விக்குறியாகிவிட்டது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது, விசுவாசமாக தொடர்ந்திருந்த ஓபிஎஸ் அவர்களை புறக்கணித்தது, அசிங்கப்படுத்தியது, அவமானப்படுத்தியது. இதன் காரணமாக அவர் வெளியே வந்திருப்பது. ஆகவே இப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரிவு தமிழகத்திலே மிக மோசமான நிலைக்கு போய்விட்டது. அதிமுக ஐசியூல இருக்குன்னு பார்த்தா இப்ப பிஜேபி ஐசியூக்கு போயிடுச்சு தமிழ்நாட்டில். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மிக சரியான முடிவு. ஆனால் நியூஸ் 18க்கு நான் என்ன பதிவு செய்கிறேன்னு சொன்னால், இதிலே தடுமாற்றம் இருக்கவே கூடாது. நிலையான ஒரு முடிவாக இருக்க வேண்டும். நாளை பாரத பிரதமர் அழைக்கிறார், அவர் அழைக்கிறார், குருமூர்த்தி அழைக்கிறார், இவர் அழைக்கிறார் என்று இவர் தடம் புரளாமல் இருப்பாரேயானால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா கொள்கைகளை நிலைநிறுத்த முடியும், கட்சியை வளர்க்க முடியும், தொண்டர்கள் நம்புவார்கள். இதில் அவர்தான் முடிவெடுக்க வேண்டும். நாளைய தினம் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு கூட பிரஸ் எல்லாம் உட்கார வச்சு பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும் சார். நீங்க இது பாஜகவுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு கட்சியாக இல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் ஒரு குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தற்போது கூட்டணியிலிருந்து வெளிவந்திருப்பது அவருடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிறது அப்படின்னு நம்மோடு பேசிய பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. இல்ல, அப்படி அவங்க சொல்றதுல அவருடைய இந்த கடந்த கால நடவடிக்கைகளை மனதிலே கொண்டு சிலர் கருத்துக்களை சொல்லலாம். அதுவே முடிவாகி விடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவருங்க, ஒரு முன்னாள் முதல்வர், 3 முறை முதல்வராக இருந்தவர், அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர், ஒரு மரியாதைக்குரியவர். என்ன இந்த நாட்டிலே இந்த பிரதம மந்திரி வருவதை அப்படி நின்று பார்க்கிறதும், பார்த்தவரும் அவமானப்படுத்தப்பட்டார், பார்க்க நேரம் கேட்டவரும் அவமானப்படுத்தப்பட்டார் என்று சொன்னேன். ஆகவே அவரையே எடுத்துக்கோங்களேன். இபிஎஸ் முன்னாள் முதல்வர், எதிர்கட்சி தலைவர், ஏதோ ஒரு நிமிஷம் இப்படி நிக்கிறது, கையாட்டுறதுன்னா இது என்ன சார்? உலகத்திலே எந்த தலைவரையும் இப்படி பார்க்கவே இல்லை. அவமானம் என்பது ஒரு எல்லையை மீறி போய்விட்டது. இனி அவமானம் இந்த பேச்சுக்கு இடமில்லை. அதனால்தான் வெளியிலே வந்திருக்கிறார்கள். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இனி இங்கே அவர்கள் வேலை எதுவுமே நடக்காது சார். என்னை பொறுத்தவரை நான் அவர்களுக்கு எதிரி அல்ல. அவர்கள் நடத்துகின்ற விதம் மிகவும் மோசமாக இருக்கிறது. பழனிசாமியை நம்பி போய் நடாற்றில் இருக்கிறார்கள். நீந்தினால் வெளியில வர முடியும், எப்படி நீந்த போகிறார்கள்? இன்று காலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நடைப்பயிற்சியின் போது சந்தித்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அந்த சந்திப்பு எதேர்ச்சியான ஒன்றா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மிக்க நன்றி திரு புகழேந்தி, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை.